அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மலேசியாவில் வாழும் அனைவருக்கும் மரடிகா சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சுதந்திர தினத்தை ஒற்றி நம்ம கொடி கலரில் ஒரு ரெசிபி செஞ்சுருக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க போய் பார்ப்போம். நம்ம சவரிசி எடுக்கணும். சவரிசி நான் 3 கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் இது மாவு சவரிசியாக என்ன சவரிசின்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இந்த மாதிரி சவரிசி மட்டும் தான் இங்கே இருக்கும். இதைத்தான் வாங்கி செய்வோம். அப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு நல்லா நிறையா தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு பிசு தன்மை வராது. அது வெந்துக்கிட்டு இருக்கலே மறுபடியும் சுடு தண்ணியை ஊற்றணும். சரியா? அப்படின்னா நம்மளுக்கு பிசு தன்மை வரவே வராது. நல்லா ஈஸியாக நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கலையே கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். மறுபடியும் தண்ணியை ஊற்றுங்க, சுடு தண்ணியை ஊற்றுங்க. சரியா? அதுவே பெரிய சட்டியாக இருந்தால் நல்லா நிறையா தண்ணியை ஊற்றியே நீங்கள் வைங்க. தண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது ரொம்ப பேருக்கு இந்த ஒரு குழப்பத்தினாலே ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. கட்டியாக போயிடும்ண்டு. இது கட்டியாகவே போகாது. நீங்கள் தண்ணியை தாளமாக ஊற்றி இந்த சவரிசி அவிச்சின்றாலே உங்களுக்கு கட்டியாக போகாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அவிங்க, அவ்வளோதான். நான் எத்தனை நிமிஷம்னு கணக்கு பண்ணலை. அவங்க இதோட அடுப்பு அடைச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு நல்லா பாருங்கள் அவிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றலாம். நம்ம சட்டி கரெக்டாக இருக்கிறனால நான் இது பண்ணி நான் இன்றைக்கி தான் நான் 3 கோலை போட்டிருக்கிறேன். எப்போவுமே 2 கோலை தான் போடுறது. இன்றைக்கி 3 கோலை போட்டிருக்கிறேன். அப்புறம் பைப்பு கிட்ட கொண்டே வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பைப் தண்ணியை திறந்து விட்டு அதை கழுவுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பெல்லாம் இருக்காது. அதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். இதை கழுவி நீங்கள் அவிச்சு கழுவி ஐஸ்பெல்லில் போட்டுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. உங்களுக்கு எப்போ வேணுமோ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊற்றி கொடுத்துக்கிறலாம். இது அப்புறம் கருப்பட்டி காய்ச்சி வச்சுக்கிறோன்னா தண்ணிப்பால். இவ்வளோ தான் பொருள். தண்ணிப்பால் இல்லாதவங்க தேங்காய் பால் ஊற்றலாம். பசும்பாலை கூட காய்ச்சி ஐஸ்பெல்லில் வச்சு நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இயற்கை தண்ணிப்பால் தான் ஊற்றுவோம். சூசு சாயர் தான் ஊற்றுவோம். சரியா? டின்னரில் இருக்கும், அதைத்தான் வாங்கி ஊற்றுறது. தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றலாம். எல்லாத்தையும் கழுவி அந்தந்த இதில் கலர் போட போகிறோம்ல, அதனால் அந்தந்த இதில் வச்சுக்கணும். அதுவே ஒரே கலராக ஒரே சட்டிக்கில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம கலர் போடணும். வெள்ளையை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு மஞ்சளுக்கு கொஞ்சோன்னு போதும். மஞ்சளுக்கு நீங்கள் வேண்டாம் மாம்பழம் கூட வச்சுக்கலாம். டொரியான் பழம் இருந்தால் கூட வைக்கலாம். டொரியான் பழம் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஊதா கலரு, ரோஸ் கலரு, மஞ்சள் கலர். ஊதா கலர் தான் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டேன். அப்புறம் கலர்லாம் ஊற்றி எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை கழுவணும். கழுவி எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வைக்கலாம். நானும் உப்பு போடல, ஏன்னா நம்ம கருப்பட்டியை காய்ச்சி ஊற்றுறதுனால நான் உப்பு போடல. சரியா? இது ரோஸ் கலர். ஏன் கழுவுறோம்னா அப்புறம் தேங்காய் பாலில் அது கலர் வெளியேறும். அதனால் மறுபடியும் கழுவிடணும். கழுவுனா நம்மளுக்கு கலர் போகாது. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சரியா? 3 கலர் ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் தனியாக ரெடி ஆகிட்டு இருக்குது. மஞ்சள் கலருக்கு பதிலாக நீங்கள் பலாப்பழம் வைக்கலாம், டொரியாம்பழம் வைக்கலாம். டொரியாம்பழம்னா மஞ்சள் டொரியாம்பழம் வைக்கணும், மாம்பழம் வைக்கலாம். எனக்கு அது இல்லாதனால நான் அதே சவரிசிலேருந்து மஞ்சள் கலர் போட்டுருக்கேன். ஏக் கலர் போட்டிருக்கேன், மஞ்சள் கலர். சரியா? அப்புறம் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை கழுவுங்க. ஊதா கலர் தான் கொஞ்சம் தூக்கலாக போயிடுச்சு. எல்லா சவரிசையும் கழுவி ஐஸ்பெட்டில் வச்சுருங்க. அப்புறம் நம்ம கருப்பட்டி காய்ச்சணும். இந்த கழுவி ஐஸ்பெட்டில் வைக்கிற டயத்துக்கு இங்கே ஒரு பிஞ்சு உப்பு வெண்டாக போட்டு வச்சுக்கிறேங்க. நான் உப்பு போடலை. ஏன்டா கருப்பட்டியில் வேறு நம்மளுக்கு உப்பு இருக்கும், அதனால் நான் போடலை. கருப்பட்டியை வச்சு முழுகிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சுங்க. இது முதலே காய்ச்சி ஐஸ்பெட்டில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லது. சரியா? எனக்கு முடிஞ்சிருச்சு, அதனால் நான் இப்போ காய்ச்சுறேன். அப்புறம் ரம்ப இலை போடுங்க. மலேசியா நாட்டில் இருக்கிறவங்க அனைவருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நாங்களே என் பேரனை சேர்த்து 5வது தலைமுறையாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படித்தான் எல்லாருமே இருக்கிறோம். இந்த ஊர் ரொம்ப ஒரு அருமையான ஊர், ஒரு அழகான ஊர், அன்பான மக்கள். இந்த ஊரில் இருக்கிறவங்க அனைவருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவ்வளோதான். கருப்பட்டியே காய்ச்சியாச்சு. இப்போ அடுப்பு அடைச்சிருங்க. இதே ஐஸ்பெட்டில் ஊற்றி வச்சுருங்க. அப்புறம் தண்ணிப்பால், சூசு சாயர். சரியா? இது இனிப்பெலாம் இருக்காது இந்த பாலில். அது ஐஸ்பெட்டில் வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சு இப்போ தான் உடைச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மங்களை நீங்கள் கொடுக்குறீங்களா பிள்ளைகளுக்கு, அதில் போட்டுக்கிறோங்க. எல்லா கலரையும் எடுத்து வைங்க. இத்தனை கலரு சாதாரண நாளில் போடணுங்கிற அவசியம் இல்லை. வெள்ளையும் சிவப்பும் போட்டு கொடுங்க. பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா? அப்புறம் பெண்டேரா கலர், அதாவது கொடி கலர் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. 4 கலர் அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா? கலரே அப்படியே தூக்குது. அது மேலே
கருப்பட்டி சிரப் காய்ச்சி வச்சுருக்கிறோம்ல அதை ஊற்றுங்க. எல்லாத்தையுமே ஐஸ் பெட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற்றி பாலையும் ஊற்றி நீங்கள் ஐஸ் பெட்டில் மூடி வச்சு கூட புள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நோம்பு துறக்கையெல்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அப்புறம் தண்ணிப்பால். இந்த தண்ணிப்பாலில் வந்து இனிப்பு இருக்காது. இங்கே இருக்கிறவங்க அனைவருக்குமே தெரியும் சூசு சாயர் தண்ணிப்பால். சரியா? தண்ணிப்பால் இல்லாதவங்க பசும்பாலை காய்ச்சி ஐஸ் பெட்டில் வச்சுக்கிறேங்க, இல்லை தேங்காய் பால் ஊற்றிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Macam Rasul? Okay. Sudah. Selamat merdeka. Thank you for watching. Bye.